மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய போர் பதட்டத்தால் ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கு நெருக்கமான நாடான ஈரான் தற்போது ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்க அமெரிக்கா 30 நாட்கள் விலக்களிப்பதாக அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய தயாரானது. ஆனால் சர்வதேச நாடுகளுக்கு விற்பனை செய்ய தங்களிடம் கூடுதல் எண்ணெய் இருப்பு இல்லை என்று ஈரான் கைவிரித்திருக்காங்க. தனது கச்சா எண்ணெய் தேவையில் 90% இறக்குமதியை நம்பியே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு ஈரானின் இந்த அறிவிப்பு ஒரு பெரிய பின்னடைவாகவே கருதப்படுகிறது. ஏற்கனவே ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதால் வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய் வருவது நின்று போனது. இதனால் இந்தியாவில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு ஹோட்டல்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த நெருக்கடியை சமாளிக்க இந்தியா ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை பெருமளவு அதிகரித்தும் இருக்காங்க. இருப்பினும் ரஷ்யாவின் உதவி மட்டுமே இந்தியாவின் ஒட்டுமொத்த தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. இந்தியாவின் நீண்டகால நண்பனாக கருதப்படும் ஈரான் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்ய மறுத்துள்ளது இந்திய எரிசக்தி துறையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது அமெரிக்கா இஸ்ரேலை மறைமுகமாக விமர்சித்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி சனிக்கிழமையன்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பேசியிருக்கார். சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பேசியிருக்கும் போது இது குறித்த தகவலை அவர் எக்ஸ் தளத்திலையும் பகிர்ந்திருந்தார். அவர் பிராந்தியத்தின் முக்கியமான எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை கண்டித்ததுடன் இதனால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார். அதே சனிக்கிழமையன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு அமைச்சகம் ஹர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்கள் குறித்து 22 நாடுகளின் கூட்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கண்டிக்கப்பட்டது. இந்த 22 நாடுகளில் இந்தியாவின் பெயர் இடம்பெறவில்லை. அதாவது ஈரானை கண்டிப்பதில் இருந்து இந்தியா விலகி இருந்தது. இருப்பினும் இதற்கு முன்பு இந்தியா வளைகுடா நாடுகளின் பல தலைவர்களுடன் பேசி அங்கு நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களை கண்டித்திருந்தது. மார்ச் 2 அன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்குவுடன் பேசி பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதன் அவசியத்தை பிரதமர் மோடி வலியுறுத்தினார். சனிக்கிழமை அன்று ஈரான் தொடர்பாக இந்தியா எடுத்த நிலைப்பாடு முந்தைய நிலைப்பாட்டில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் நிச்சயமாக வித்தியாசமானது. இதற்கு முன்பு ஈரான் போர் குறித்து பேசிய பிரதமர் மோடி பிராந்தியத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் பேச்சுவார்த்தை முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். ஆனால் ஈரானிய அதிபருடன் பேசும்போது எரிசக்தி மையங்கள் மீதான தாக்குதல்களை அவர் கண்டிப்பது இதுவே முதல் முறையாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியாவுடன் சனிக்கிழமையன்று ஈரான் அதிபருடன் பேசிய தகவலை எக்ஸ் தளத்தில் தெரிவித்த பிரதமர் டாக்டர் மசூத் பெசஷ்கியானுடன் பேசி அவருக்கு ஈத் மற்றும் நவ்ரோஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கார். இந்த பண்டிகை சூழல் மேற்கு ஆசியாவில் அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று பதிவிட்டிருக்கார். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் உலகின் எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் பிராந்தியத்தின் அடிப்படை உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை நான் கண்டித்தேன். கடல்வழி போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் கப்பல் பாதைகள் திறந்திருப்பதன் மற்றும் பாதுகாப்பு இருப்பதன் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். இதற்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு பிரதமர் பெர்ஷியா மொழியிலேயும் இது குறித்த தகவலை பதிவிட்டிருந்தார். ஈரான் போர் தொடங்கிய பிறகு மோடி மற்றும் பெசஷ்கியான் இடையே பேச்சுவார்த்தை நடப்பது இது 2வது முறைதான். அதே சமயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகம் மோடி மற்றும் பெசஷ்கியாவுடன் இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிடுகையில் அதிபர் பெசஷ்கியானின் பிரதமர் மோடியிடம் ஈரான் போரை தொடங்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் எந்தவித தூண்டுதலும் இன்றி ஈரான் குறிவைக்கப்பட்டதாகவும் அதில் பள்ளி சிறுவர்கள் உள்பட பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டதாகவும் கூறினார். மோதலை நிறுத்த வேண்டுமானால் அமெரிக்காவும்
அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக தங்கள் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்கள் மீண்டும் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இந்திய உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரிக்ஸ் அமைப்பை குறிப்பிட்ட பெசக்கியான் ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தவும் பிராந்திய மற்றும் உலகளாவிய அமைதியை பேணவும் இந்தியா சுதந்திரமான பங்கை வகிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பிரதமர் மோடி இதற்கு முன்பு மார்ச் 12ஆம் தேதி அன்று ஈரான் அதிபருடன் பேசியிருந்தார். அதில் மோடி பிராந்தியத்தின் பதட்டம் குறித்து கவலை தெரிவித்திருந்தார் மற்றும் அனைத்து பிரச்சனைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா விரும்புவதாகவே கூறினார். அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பெயர்களை அப்போதும் நேரடியாக குறிப்பிடவில்லை, இப்போதும் குறிப்பிடவில்லை. பின்பு இந்த முறை என்ன நடந்தது என்பதை நிபுணர்கள் வேறு கோணத்தில் பார்க்கிறார்கள். ஈரான் உடனான பேச்சுவார்த்தையின் போது முதல் முறையாக பிராந்தியத்தில் நடக்கும் தாக்குதல்களை மோடி கண்டித்ததுடன் எண்ணெய் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளதை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். அதேபோல இந்திய கப்பலான நந்தா தேவி எல்பிஜி விநியோகத்துடன் மார்ச் 17 அன்று குஜராத்தின் ஜாம் நகரை வந்தடைந்தது. தெற்காசிய விவகார நிபுணர் மைக்கேல் குஹல்மேன் இது குறித்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெசஸ்கியானுடனான பேச்சுவார்த்தையின் போது முக்கியமான உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை மோடி கண்டித்தார். இது மறைமுகமாக இருந்தாலும் ஈரான் போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை அவர் முதல் முறையாக விமர்சித்திருக்கிறார். அமெரிக்கா இஸ்ரேலிய நடவடிக்கைகள் இந்தியாவின் பொருளாதார மற்றும் எரிசக்தி நலன்களுக்கு எந்த அளவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன என்பதை இது காட்டுகிறது என்கிறார். போர் தொடங்கியதில் இருந்து ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்வதை ஈரான் திறம்பட தடுத்துள்ளது. பிபிசி தகவல் படி போர் தொடங்கிய முதல் 20 நாட்களில் ஹர்முஸ் வழியாக 99 கப்பல்கள் செல்ல மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. உலகெங்கிலும் நடைபெறும் எண்ணெய் விநியோகத்தில் 20% பங்கு இந்த பகுதி வழியாகவே செல்கிறது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மீதும் ஈரான் வளைகுடா நாடுகளின் பல முக்கிய எண்ணெய் நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தின. இதன் காரணமாக உலகெங்கிலும் எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் மீதும் இதன் தாக்கம் தெரிவிப்பதாக தோன்றுகிறது. தெற்காசிய பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் தன்ஜய் திரிபாதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரான் மீதான இந்தியாவின் நிலைப்பாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முக்கிய காரணம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பாகும். ஹர்முஸ் ஜலசந்தி முடக்கம் நீண்ட காலம் நீடித்தால் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படும். ஏனெனில் நாட்டின் 60 முதல் 70% எரிபொருள் இந்த குறுகிய கடல் பாதை வழியாகவே வருகிறது என்றார். அதேபோல எல்பிஜி தட்டுப்பாட்டை இந்திய அரசு மறுத்த போதிலும் பல நகரங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. இந்தியாவின் பல நகரங்களில் எல்பிஜி சிலிண்டர்களுக்காக நீண்ட வரிசைகள் காணப்படுகிறது. இருப்பினும் எல்பிஜி நெருக்கடி குறித்து தேவையற்ற அச்சம் பரப்பப்படுவதாக அரசு கூறியுள்ளது. அதே நேரத்தில் சாதாரண பெட்ரோல் விலை இதுவரை உயர்த்தப்படவில்லை. ஆனால் பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் அதிகரித்து தலைநகர் டெல்லியில் அதன் விலை 102 ரூபாயாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.